நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு முக்கியமான அப்டேட்ஸ் கொடுக்க போறேன். குறிப்பா பாகிஸ்தான் புதிய பிரதமரை அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்தியாவோட எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. சோ புள்ளி விவரங்களோட டேட்டா வந்திருக்கு, அதையும் பார்க்க போறோம். எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லங்க, டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பத்தின செய்திகளும் வந்திருக்கு. சோ இது மட்டும் இல்லாம அர்ஜென்டினா மீண்டும் அமெரிக்காவுக்கு தண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இதையும் நம்ம முழுசா பார்த்துருவோம். சோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. நண்பர்கள் சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாகிஸ்தானே பார்த்துவோம். அதாவது பாகிஸ்தானோட புதிய பிரதமர் அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுக்கான காரணம் என்னன்னா மெஜாரிட்டியே பெருசா இல்ல, நிறைய குளறுபடி நடந்துகிட்டு இருக்கு எலெக்ஷன்ல. சோ இது வேணுகிட்டுமே இந்த பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர் இம்ரான்கான நசுக்கிறதுக்கான முயற்சிகள் தான் இது. ஒட்டுமொத்த அமெரிக்காவோட கேம் பிளான் தான் அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஆப்போசிஷன். இந்த நேரத்துல ஷெபாஸ் ஷெரீப் மீண்டும் பிரதமரா, அதாவது இது அவருக்கு 2வது முறையா இந்த பதவி ஏற்க போறாரு அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கு. சோ மெஜாரிட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு இவரு இந்த பதவியில முக்கியமான முடிவுகள், குறிப்பா அதாவது பதவியேற்ற ஒரு சில மணி நேரத்திலேயே உடனே ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது காஷ்மீர் சுதந்திரம் தான் எங்களோட பிரதானமான விஷயமா இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா பாகிஸ்தான்ல மக்கள் 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, அதுவும் பினான்சியல் கிரைசிஸே ஏற்படல, ஏகப்பட்ட பாலும் தேனும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இவங்களுக்கு இந்த காஷ்மீர் விடுதலை தான் முக்கியம்னு பதவியேற்ற ஒரு சில மணி நேரத்திலேயே இவர் இந்த கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம மீண்டும் பாலஸ்தீனத்தோட கம்பேர் பண்ணி இந்த விஷயங்கள், காஷ்மீரை கம்பேர் பண்ணி அவரோட ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்காரு. சோ இது முழுக்க முழுக்க அவங்களோட அஜெண்டா, அவங்களோட போக்கஸ் எதுல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இவங்க தான் என்னதான் இந்தியா கிட்ட இருந்து பாகிஸ்தானை வாங்க போறோம், விடுதலை கொடுக்க போறோம் சொல்லிட்டு இருந்தாலும், பாகிஸ்தான் கிட்ட இருந்து எங்களுக்கு விடுதலை வேணும்ன்ற போராட்டங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்க தலைவர்கள் லெவல்ல மிக கடுமையான எச்சரிக்கைகள் விட்டுட்டு இருக்காங்க. 3ஆம் தர மக்களா எங்களை வச்சிட்டு இருக்கீங்க, ஒரு வாழ்வாதாரமும் இல்லை. இப்படி இருக்கும் போது இதுல காஷ்மீர் விடுதலைக்காக போராடுறன்னு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்றாங்க. நார்த்ல மட்டும் இல்லங்க, சவுத்லயும் பலூச்சிஸ்தான்லயும் கடுமையான எதிர்ப்புகள் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் எப்படி இந்தியா பயன்படுத்திக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இதை தொடர்ந்து அடுத்த நம்பர் ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது என்னடா உள்நாட்டு தயாரிப்புன்ற, PLI ஸ்கீம்ன்ற ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றியே, இதெல்லாம் இந்தியா உண்மையிலே பலன் கிடைச்சதா அப்படின்ற கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கலாம். சோ ஆக்சுவலா இப்ப நான் சொல்ல போற விஷயம் குறிப்பா ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, அதாவது எலக்ட்ரானிக் மேனுபேக்சர், இந்தியாவோட எலக்ட்ரானிக் மேனுபேக்சர் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. 2024ல $115 பில்லியன் ஒர்த்துள்ள மார்க்கெட்டா இந்தியாவோட எலக்ட்ரானிக் மார்க்கெட் மாறப்போகுது அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த எலக்ட்ரானிக் விஷயத்துல இந்தியா ஒரு கனவு திட்டமா செயல்படுத்திட்டு இருக்காங்க. எப்படி இதுல சீனா உடனடியா வேகமா வளர்ந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு வேகத்தை இந்தியா பிடிக்கணும் அப்படின்ற முயற்சிகள் மேற்கொண்டாங்க. இந்த $115 பில்லியன் 2024 அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. 15% இது வளர்ச்சியை பார்த்திருக்கு கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது சொல்றாங்க. கடந்த ஆண்டும் இதே மாதிரியான 12% வளர்ச்சியை பார்த்திருக்கு. சோ இப்படியே வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்தியா வச்ச கோலை கிட்டத்தட்ட ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷன் ஆஃப் மொபைல் போன்ஸ், சோ எலக்ட்ரானிக் சந்தைன்னும் போது இந்த மொபைல் போன்ஸ் நம்மளால கண்டிப்பா தவிர்க்கவே முடியாது. இதுல பாத்தீங்கன்னா $50 பில்லியன் மார்ச் 2024 ரீச் பண்ணுவோம் அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு 42 பில்லியன் நம்ம ரீச் பண்ணோம். இந்த ஆண்டு 50 பில்லியனை கிராஸ் பண்ணும், $50 பில்லியன் கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டொமஸ்டிக் எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங் பாருங்க, அதாவது கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது, பினான்சியல் இயர் 2014 கம்பேர் பண்ணும்போது 2024 பாருங்க 4 மடங்கு அதிகரிச்சிருக்கான். 4 மடங்குன்னும் போது 2014 1,80,000 கோடி நம்ம இந்த டொமஸ்டிக் எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங் பண்ண மொபைல்ஸ் மேனுபேக்சரிங் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த எலக்ட்ரானிக்ஸ். ஆனா இப்ப பாருங்க 8.2
லட்சம் கோடி வந்து இப்ப நம்ம இந்த கடந்த 10 ஆண்டுல வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களும் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இந்தியன் செல்லுலார் எலக்ட்ரானிக் அசோசியேஷன் ICEA ஓட சேர்மன் பங்கஜ்ன்றவர் வந்து என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, மொபைல் போன்ஸோட எக்ஸ்போர்ட்டும் வந்து இனி வர ஆண்டுகள்ல அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஃபினான்ஷியல் இயர் 2024 மட்டுமே $15 பில்லியன் வந்து இந்தியா ரீச் பண்ணிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. 35% growth பார்த்திருக்கு இந்த விஷயங்கள்ல. சோ இந்த 35% இப்படியே வருஷம் மாறிட்டு வந்தது அப்படின்னா அட்லீஸ்ட் இதே 30% ஆவரேஜா அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் ஆனா கூட இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலன் அப்படின்றத வந்து இவர் தெரிவிச்சிருக்காரு. சோ இந்த ஒரு விஷயங்கள் மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு பலவிதமான எலக்ட்ரானிக் விஷயங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வரணும்ன்றதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சொல்லப்படுது. இதுல வந்து ஒரு செமி கண்டக்டர் எக்கோ சிஸ்டம் பில்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய ரேஸ் போயிட்டு இருக்குங்க. ஏன்னா சீனா ஆல்ரெடி அதுல வந்து கொஞ்சம் மாஸ்டரா இருக்காங்க அப்படின்னாலும் தாய்வான் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நிறுவனத்தோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கம்மி பண்ணிக்கிட்டாங்க. புதிய முதலீடுகள் மட்டும் இல்ல, பழைய முதலீடுகளை கூட பேக் அடிச்சிட்டாங்க. ஆனா இந்தியா மட்டும் இல்லாம வியட்நாம் போன்ற சவுத் ஆசிய நாடுகள் சொல்லப்படுற நாடுகள் 10 நாடுகளையும் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தொடங்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்க. சோ இப்படி ஒரு ரேஸ் போயிட்டு இருக்கும் போது இப்ப கிட்டத்தட்ட இந்தியா இந்த சப்சிடரி ஸ்கீம் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியும் நமக்கு கிடைக்க போற முதல் பெரிய ப்ராஜெக்ட் 2.75 பில்லியன் ப்ராஜெக்ட் இந்த மைக்ரான் ப்ராஜெக்ட் தான். இந்த மெமரி சிப் தான் வந்து இந்தியால அசம்பிள் பண்ணி டெஸ்ட் பிளான்ட் எல்லாமே வந்து இங்க உருவாக்க போறாங்கன்னு சொல்லப்படுது. முதல் கட்டமா இந்திய அரசாங்கம் 70% அவங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட் கொடுப்பாங்க இதை பில்ட் பண்றதுக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. சோ இது ஒட்டுமொத்தமா இன்னும் எலக்ட்ரானிக் மார்க்கெட்ல இந்த செமிகண்டக்டர் விஷயங்களும் இணைஞ்சதுன்னா கண்டிப்பா ஒரு பூம் இருக்கும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. இது வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் தாங்க பார்த்தோம். ஆனா ஆக்சுவலா டிஃபென்ஸ் செக்டர் மேனுஃபேக்சரிங் செமையா போயிட்டு இருக்குங்க. ஏன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை வந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே இதை பத்தி நிறைய பேசியிருக்கேன். இருந்தாலும் உங்களோட ஃபேவரட் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் நீங்க ஃபாலோ பண்றதா இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்ல 2021 இருந்து 2023 வரைக்கும் நம்ம 24% அதிகரிச்சிருக்கோம் எக்ஸ்போர்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கடந்த ஒரு சில ஆண்டுகள்ல தான் நம்ம வந்து இந்த டிஃபென்ஸ்ல உள்நாட்டு தயாரிப்புகள் எக்ஸ்போர்ட் எல்லாமே நம்ம கவனம் செலுத்திட்டு இருக்கோம். கடந்த 4 ஆண்டுகள் எடுத்துக்கலாம். சோ அப்படி இருக்கும்போது இந்த டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஹிஸ்டாரிக்கலா கிட்டத்தட்ட நம்ம வந்து 2016 கம்பேர் பண்ணும்போது 8 வருஷங்கள்ல பயங்கரமான ஒரு பல மடங்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் அதிகரிச்சிருக்கோம். 16,000 கோடி வந்து இப்ப 2023 வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோமா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,000 கோடி அதிகம் கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 13 இருந்து 16,000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்துகிட்டு இருக்கும். 2016 கம்பேர் பண்ணும்போது 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இது எல்லாமே வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் தான். சோ இந்த சேஞ்சஸ் வளர்ச்சியில எல்லாருமே வந்து ஒன்றிணைஞ்சு ஈடுபடணும்னா, வளர்ச்சியை பார்க்கணும்னா அட்லீஸ்ட் சின்ன அளவிலையாவது முதலீடுகள் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் உங்களோட கருத்துக்கள் இதுல என்ன அப்படின்றத கீழே தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். சோ இதை தொடர்ந்து அடுத்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அதாவது அர்ஜென்டினா வந்து இந்த தேஜஸ் வாங்க போறாங்களா, இல்ல ஜேஎஃப் தண்டர் வாங்க போறாங்களா, தேஜஸா தண்டரான்னு இப்படியே இழுவையிலேயே இருந்தது. திடீர்னு தேஜஸ் தான் வாங்க போறாங்க, திடீர்னு துருவ ஹெலிகாப்டர்ஸ் தான் இந்தியா கிட்ட விருப்பம் தெரிவிச்சிருக்காங்கன்ற ஒரு குழப்பமாவே போயிட்டு இருந்தது. சர்வதேச ஊடகமே இன்னைக்கு வந்து குழம்பிதான் போயிருக்காங்க அர்ஜென்டினா என்ன முடிவுகள் தான் எடுக்க போறாங்கன்னு. சோ கடைசியில ஒரு மாசம் முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க, அமெரிக்காவோட பிரஷர்னால, அவங்க கொடுக்குற அழுத்தங்கள்னால இந்த டேனிஷோட F-16 செகண்ட் ஹேண்ட் பிளைட்ஸே வாங்க போறாங்கப்பா அப்படின்னு முடிவுகள் பண்ணிட்டு தான் இந்திய ஊடகங்கள் எல்லாம் அறிவிச்சிட்டாங்க. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மறுபடியும் அர்ஜென்டினா இந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு விரும்பலன்னு கடைசி நேரத்துல பேக் அடிச்சிட்டாங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு. சோ இதுவும் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, F-16 டென்மார்க் இருந்து வாங்குறதுக்கான ப்ரொபோசல் டென்மார்க் வச்சிருந்தாலும் இவங்க விருப்பம் தெரிவிக்கல, இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. சோ இந்த ஃபைனலைஸ் பண்ணாம வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற ஒரு நோட் ஆரம்பிச்சிட்டாங்க, ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலைகள், காலங்கள்,
பாதுகாப்பு ரீதியான பிரச்சனைகள் அங்கங்க நிறைய உருவெடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் இந்த செகண்ட் ஹேண்ட் ஃபிளைட்டை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதை வச்சு ட்ரைனிங் பண்ணி இல்லை இதை வச்சு ஏதாவது தாக்குதலுக்கான முயற்சிகள் பண்ணி நம்ம எதனால இதை மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள்ல இருக்காங்க. ஸோ நம்ம வேற மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்கணும் அப்படின்றதுனாலதான் இப்ப இதை வந்து அர்ஜென்டினா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கண்டிப்பா தாய்வான் சைனா டென்ஷனு, அதுக்கப்புறம் காசா ஸ்ட்ரிப்பு, இப்படி உக்ரைன் பிரச்சனைகள் முடியல, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கனாலதான் இந்த முடிவுகள் எடுத்திருப்பாங்க சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த டிஸ்கஷன்ல தேஜஸ இன்னும் அர்ஜென்டினா டேபிள்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ இன்னும் தேஜஸ் வாங்குறதுக்கான முயற்சிகளை அர்ஜென்டினா கைவிடல. ஸோ இது இந்தியாவுக்கான ஒரு நற்செய்தி. இது ஓகே ஆச்சு அப்படின்னா பிலிப்பைன்ஸை தொடர்ந்து இந்தியா கிட்ட டிஃபென்ஸ் ரீதியான பெரிய டீல் பிரம்மோஸ் அவங்க போட்டுக்கிட்டாங்க பிலிப்பைன்ஸ். அடுத்தது இந்தோனேஷியா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகாஷ் வியட்நாம் பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப அர்ஜென்டினா தேஜஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதா தெரியுது. இருந்தாலும் ஹோப் கொடுக்க விரும்பல முழுமையா. ஸோ பேச்சுவார்த்தைகள்ல இன்னும் டிராப் பண்ணல தேஜஸ் டிசிஷன் அப்படின்றது நமக்கு தெளிவா இந்த செய்திகள் காட்டுது. ஸோ இதை நான் வந்து கூடுதலா உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கமும் வேணாம், தாராளமா கீழே கமெண்ட்டை சொல்லுங்க, இல்லாட்டி டைரக்டா எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. நான் வந்து உங்களோட மெசேஜுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த்.